தோல்வி பயத்தில் தூக்கத்தை தொலைத்துவிட்ட மயக்கத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாடுதான் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் என்று கூறியதாக பாமக தலைவர் அன்புமணி விமர்சித்தார். விவரங்களை தருகிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம். விவரங்கள் என்ன சொல்லலாம்? பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடுதான் என்றும் வரும் தேர்தலில் அதிமுக கூட்டணிக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையில்தான் போட்டி என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியிருக்கிறார். அதிமுக, பாமக, பாரதிய ஜனதா உள்ளிட்ட கட்சிகள் இணைந்து வலுவான கூட்டணியை அமைத்த பிறகு தோல்வி பயத்தில் தூக்கத்தை தொலைத்துவிட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அதனால் ஏற்பட்ட மயக்கத்தில் வெளிப்படுத்திய உணர்வுகளாகத்தான் இவற்றையெல்லாம் பார்ப்பதாக இருக்க வேண்டியிருப்பதாக அன்புமணி ராமதாஸுடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேசுவதற்கே திமுகவுக்கு தகுதி இல்லை எனவும், தமிழ்நாடு என்றாலே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலம் என்ற அவப்பெயரை தேடித்தந்து இது மட்டும்தான் திமுகவின் சாதனை எனவும் அன்புமணி ராமதாஸ் விமர்சனம் செய்திருக்கிறார். புகழ்பெற்ற சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவிக்கு நேர்ந்த நிகழ்வு ஆகியவற்றையும் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். மேலும் கடந்த ஆண்டு நவம்பர் 27ஆம் நாள் தஞ்சாவூர் மாரியம்மன் கோயில் பகுதியில் பள்ளிக்கூடத்திற்கு சென்ற காவியா என்ற ஆசிரியை கொடூரமான முறையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருப்பது போன்ற அந்த நிகழ்வுகளையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். முதலமைச்சரால் அடிக்கடி சுட்டிக்காட்டப்படும் மணிப்பூர் மாநிலத்தில் கூட இவ்வளவு அதிக கொடுமைகள் பெண்களுக்கு இழைக்கப்படுவதில்லை எனவும், இதைவிட கொடுமை என்னவென்றால் இவ்வளவுக்கு பிறகு பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்க திமுக அரசு இதுவரை ஆக்கப்பூர்வமாக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதுதான் எனவும் அன்புமணி ராமதாஸ் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். 2011ஆம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலின் போது திமுக தலைமை அலுவலகத்தின் முதல் மாடியில் சிபிஐ குழுவை அனுப்பி சோதனை நடத்தி கொண்டே தரைத்தளத்தில் திமுகவுடன் காங்கிரஸ் தலைவர்கள் தொகுதி பங்கீடு பேச்சுக்களை நடத்தியதும் 2G வழக்கு மு.க.ஸ்டாலின் மீது பாய்ந்து விடுமோ என்ற அச்சத்தில் அந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு 64 தொகுதிகளை வாரி வழங்கிய அன்றைய திமுக தலைமை மண்டியிட்டதுதான் வரலாறு எனவும் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியால் கடந்த 5 ஆண்டுகளாக ஏற்பட்ட சீரழிவுகளுக்கு கணக்கு தீர்க்க தமிழக மக்கள் காத்து கிடக்கின்றனர் எனவும், இன்னும் 2 மாதங்களில் அவர்கள் தங்களின் தீர்ப்பை வழங்குவார்கள். அதனால் வரும் தேர்தலில் தமிழகத்துக்கு துரோகம் செய்த திமுக கூட்டணி மண்ணை கவ்வப்போவது உறுதி எனவும் அன்புமணி ராமதாஸ் அவருடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.